ஓம் ஸ்ரீ தரணியர்களுக்கு வணக்கம். நம்ம நிறைய இதிகாச கதைகள் கேட்டிருக்கோம். இதிகாச கதைகள்ல யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த மேலான கதை. ராமர் வந்தாரு, அவங்க அம்மாக்கு அவங்க ஸ்டெப் மதருக்கு பிடிக்கல, அதனால சீதையை கல்யாணம் பண்ணாரு. அப்புறம் வந்து காட்டுல போய் இருந்தாரு, ராவணன் வந்தார். இப்போ இந்த மாதிரி கதையை தானே அப்படியே ஒரு அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனா ஒரு ஒரு இதிகாசத்திலையும் மறைந்திருக்கும் பல சின்ன சின்ன கதைகள், அத்தனை அழகான கதைகள். ஸோ அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அப்போ நம்மளுக்கு இந்த இரவில் நம்ம குழந்தைகளுக்கு கதை சொல்ற பழக்கம் முன்னாடிலாம் இருந்தது. இப்போல்லாம் யாருக்குமே டைம் இல்லை கதை சொல்றதுக்கு. பட் அது என்ன ஆகும் அப்படின்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட்ல குழந்தைங்க உறங்கும்போது அந்த மைண்ட் வந்து அந்த ஒரு ஸ்டேட்க்கு போகும். அப்போ இந்த கதைகள் எல்லாம் ஆழ் மனதில் பதிஞ்சிரும். அப்போ நம்ம ராமர் மாதிரி இருக்கணுமா, கிருஷ்ணர் மாதிரி இருக்கணுமா. அதனால தான் நிறைய கதைகள் எல்லாம் சொல்லும்போது என்ன ஆகும், கிருஷ்ணரை பற்றி கதை சொல்ல சொல்ல அப்படி தானே ஆண்டாளுக்கு காதல் வந்தது. ரொம்ப கதை கேட்டு கதை கேட்டு காதலே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ நல்ல நன்னெறி கதைகளை இந்த மாதிரி நம்ம இதிகாசத்திலே கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. ராத்திரி கதை சொல்கிறது, நம்ம 3 பிக் இருந்தது, ஓகே அதெல்லாம் ஒரு ஃபன்னுக்கு. பட் இது நம்மளுடைய ஹிஸ்ட்ரி இல்லையா? மதங்களை தாண்டி இது ஒரு ஹிஸ்ட்ரி. இதையெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேருக்கு அதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. பட் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளையும் நல்ல நல்ல வழியில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு ரொம்ப அழகாக இந்த கதைகள் எல்லாம் உதவும். ஏன்னா நிறைய டைமு இந்த காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, எவ்ரிதிங் எல்லாமே ஈஸியாக கிடச்சிருது அவங்களுக்கு. கெட்ட விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருது. அப்போது அந்த தவறான பாதைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ தவறான பாதை அப்படின்னா, குழந்தைகளுக்கு என்ன தெரியும், எது நல்லது எது கெட்டது தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்கிறாங்க, நானும் செய்கிறேன் அப்படின்னு தான் இருக்கும். இப்போ இல்லை, இன்னொன்று வந்து பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இந்த பியர் ப்ரெஷரில் என்ன ஆகும்னா, நீ ஒரு தைரியமாக இருந்தால் இது பண்ணுவியா, அது பண்ணுவியான்னு ஒரு கெட்ட பழக்கத்தை ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணி, இப்படி பண்ணாதான் நான் தைரியமானவன், இப்படி பண்ணாதான் நான் இந்த குரூப்புக்குள்ளே இருக்க முடியும், இப்படி பண்ணாதான் என்னை எல்லாரும் மதிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வருது. அதனால் ஈஸியாக அதற்கான அடிமைத்தனம் அவங்கள போய் ரீச் ஆகிடுது. இதனால் உடலும் பாதிக்கப்படுது, மனமும் பாதிக்கப்படுது. வாழ்க்கையில் அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க இல்லையா? நம்ம குழந்தைகள் எப்போவுமே எல்லா விஷயத்துலையுமே நல்லா இருக்காது இல்லை? அப்போ தானே ஒரு தாய்க்கு ஒரு குரலே இருக்குது. ஒரு தாய்க்கு எப்போ பெருமைன்னா, தன் காதில் தன் குழந்தை ஒரு நல்ல சாமானியன் சான்றோன்னு சொல்லும்போது கேட்கும்போது தான் ஒரு தாய்க்கு சந்தோஷம் இருக்குமா. அப்படி நல்ல விஷயங்களை நாம் புகுத்துறதுக்கு நாம் ஒரு 10 அடி வச்சாதான் அந்த குழந்தைகளும் நல்லபடியாக வளரும். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, எதுக்காக நம்ம நன்னெறி கதைகள் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போது ராமன்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பா ஒரு ராஜ்யத்தில் வாழணும், ஒரு ஒரு ராஜாக்கு கீழே நம்ம குடும்பம் இருக்கணும், நம்ம வாழ்க்கை இருக்கணும்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை தான் சொல்லுவோம். அது வந்து ஒரு செங்கோல் ஆட்சி, மக்களுக்காக தன்னுடைய பர்சனல் சந்தோஷத்தை கூட இழந்தவர் அப்படின்னு. அப்போது ராமன் வந்து ஒரு சிறந்த மகன். ஏன்னா தாய் தந்தையரோட கட்டளைக்காக காட்டில் போய் அலைந்து தன் மனைவியோடு, அதே மாதிரி தன் மனைவிக்கும் எந்த விதத்திலையும் குறை வைக்கல, அத்தனை அன்பையும் ஆதரவையும் கொடுத்தார். மனைவிக்கு ரொம்ப உண்மையாக இருந்தார் இல்லை? தன் மனைவியை தவிர மிச்ச எல்லா பெண்களையுமே தாயாக மதித்தவர். எல்லாருக்குமே தன் கணவன் எப்படி வரணும் அப்படின்னா, எனக்கு ராமன் மாதிரி கணவன் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படி தான் நினைப்போம் இல்லையா? அதே மாதிரி பெண் எப்படி இருக்கணும்னா, சீதா மாதிரி இருக்கணும், நல்ல அன்போடு இருக்கணும், என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லை? ஸோ அப்படிப்பட்ட ஸ்ரீராமனுக்கு ராமச்சந்திரன் அப்படியே சேர்ந்தது. ராமரோ சூரிய வம்சத்தை சேர்ந்தவர், ரகு வம்சத்தை சேர்ந்தவர். ஆனால் அவரோடு சந்திரன்ங்கிற பேர் இணைந்து எப்படி வந்தது அப்படின்னு அதுக்காக ஒரு அழகான கதை. இந்த கதைகள் கேட்டாலே நம்மளுக்கு வந்து அத்தனை அழகாக இருக்குது. நான் பல முறை இந்த கதையை கேட்டிருக்கேன் என் பாட்டி சொல்ல கூறி.
அப்போலாம் வந்து அச்சோ! இப்படி 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 அப்படிலாம் அழகா பண்ணாங்க. அப்படிலாம் யோசிச்சு ரொம்ப ஆ இருக்கும்போது, அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு, ஓ! இதுக்கு வந்து இப்படி ஒரு மீனிங் இருக்குமா? அப்படின்னு அப்புறமா புரிஞ்சுக்கிட்டோம். பட் அந்த குழந்தை வயதில இந்த கதைகள்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா கேட்போம். சரி, இப்போ ராமனுக்கு எப்படி ராமச்சந்திரன் அப்படின்னு பேர் வந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு காலத்துல ராமன் சிறு குழந்தையாக இருக்கும்போது, தன் தந்தையுடனும், தாயுடனும் வெளியில இப்படி ஒரு சாயங்கால நேரத்துல, இரவு நேரத்துல அப்படி பார்த்து இயற்கையை ரசிச்சுட்டு கொண்டிருக்கும்போது, அந்த நிலவை பார்த்தாராம். அந்த நிலவை பார்த்துட்டு தன் தந்தையிடம் கேட்டாரா, "என்னது இது இவ்ளோ பிரகாசமா இருக்கே! இப்படிப்பட்ட ஒரு இரவுல இந்த மாதிரி ஒரு அழகான நிலவு. அத பார்த்தாலே ரொம்ப அப்படி கூலா இருக்கே எனக்கு. அப்படியே ஒரு மாதிரி குளிர்ச்சி தன்மையா இருக்கு." அப்படின்னு சொன்னோனே, அவர் வந்து தன் தந்தை சொன்னார், "அது பேர் வந்து சந்திரன். அது வந்து குளுமை தன்மை கொண்டது. அப்படியே காமா அப்படியே சஞ்சலமற்று இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சந்திரன் தான் அது." அப்படின்னு சொன்னோனே, ராமனுக்கு அவ்ளோ பிடிச்சு போச்சாம். ஐயோப்பா! எனக்கு அந்த எனக்கு சந்திரனோட ஃப்ரெண்ட் ஆயிக்கணும். எனக்கு அந்த சந்திரன் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு சந்திரன கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோனே, எங்க போவாரு? தன் தந்தை. அதனால அதனால என்ன ஆயிருக்கு, அப்பா எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி பல நாட்கள் கேட்கும்போது, ராமன் கிட்ட சொன்னாரு, "உனக்கு எதுக்கு கூப்பிடணும்? நான் என் நண்பன் சந்திரன் என் நண்பனாக கருதிட்டேன். அதனால நீங்க சந்திரன் எனக்கு குடுத்தீங்கன்னா, என் படுக்கைக்கு பக்கத்துல படுக்க வச்சுப்பேன்." அப்படின்னு சொன்னாராம். அப்போ எனக்கு என் நண்பனோடு உறங்கும் தன்மை கிடைக்கும். இரவுல தானே வராங்க. இரவு என்னோட கழிக்கட்டும் அப்படின்னு ஒரு குழந்தைக தானே, குழந்தை கேட்டுச்சாம். ஸோ த தசரத சக்கரவர்த்திக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி போய் சந்திரன எடுத்துட்டு வருவ? அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஒரு திடீர்னு ஒரு அழகான ஐடியா வந்துதாம். ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணிய ரொப்பி கொண்டு வந்து, அந்த நிலா படும் விதத்துல அந்த அறையில வைத்தாராம். அப்ப அந்த அறையில நிலா பால்கனி வழியாவோ, இல்ல அந்த ஜன்னல் வழியாவோ அது வந்து அந்த தண்ணீல அந்த பிம்பம் வரும்போது, ராமச்சந்திரமூர்த்திக்கு அத்தன சந்தோஷமா, "ஆஹா! நிலா என் கிட்ட வந்துருச்சே! சந்திரன் என் கிட்டயே வந்துட்டாங்களே! என் நண்பனை எனக்கு குடுத்துட்டீங்களே அப்பா!" அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு, தினமும் அப்படி படுத்துக் கொண்டதுனால, ராமனோட சந்திரன் பேர் இணைந்தது அப்படின்னு நண்பன் தன் நண்பனா கருதினதுனாலயும் சந்திரன் பேர் இணைந்ததுன்னு பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் அத லாஜிக்கலா திங்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி எந்த இடத்துலயும் கோவமே படல. இல்லையா? எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், அதை எப்படி சமாளிக்கிறது? அதுக்கான எப்படி ஒரு விஷயம் பண்றது? அப்படிதான் இருந்தார். அதாவது சந்திரனை போன்று காமா இருந்தார். முகமும் எந்தவித கலங்கமற்று சாந்த ஸ்வரூபமாக முகம் கொண்டிருந்தார். சந்திரனைப் போல அன்பும் காமாக ஒரு ஒரு நேசத்தோடு எந்தவித சஞ்சலமற்று அப்படி கொடுத்தாராம். எப்படி இரவில் அந்த முழு நிலவை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருமோ, ராமனை பார்த்த அந்த முழு நிலவை போன்ற முகத்தை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பேரானந்தம் வரும் இல்லையா? அதனால கூட ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு பேர் வந்தது. ராமச்சந்திரன்ங்கிற பேர் வந்ததுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு லக்ஷ்மணன் சிறு சிறு சிறுன்னு கோவம் வந்துடக்கூடாது. அப்போ கூப்பிட்டு அது இந்த மாதிரி இருக்கணும், இப்படிலாம் கோவப்படக்கூடாதுன்னு ஒரு தன்மையாக ஒரு தன்மையாக அவர்களுடைய கஷ்டத்தையும் புரிந்து இப்போ சில டைம்ல சில பேரோட கஷ்டத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இவர் இவர் இதனால இப்படி தான் பேசுறாரு, இதுக்காக இப்படி பேசுறாரு அப்படின்னு அவர்களுடைய நிலையையும் அறிந்து பேசக்கூடியவர். அப்படிப்பட்ட எந்த ஒரு இடத்துலையும் ஹேஸ்டியா ஒரு டெசிஷன் எடுக்காதவர். அதே மாதிரி சந்திரனை போல அன்பை தந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால கூட ஸ்ரீராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு பேரும் வந்ததுங்கிறாங்க. ஸோ இதில் உண்மை எது பொய் எதுன்னு நம்ம ஆராயறதை விட இந்த கதை எவ்வளோ அழகாக இருக்குது. எத்தனை அழகாக இருக்குல்ல. ஒரு குட்டி குழந்தை எனக்கு சந்திரன் வேணும்னு கேட்கும்போது நம்மெல்லாம் நிறைய டைம் நம்ம அப்பா அம்மாலாம் குழந்தைக்கு சாதம் ஊட்டும்போது நிலாவை காட்டி தான் சாதம் ஊட்டுவாங்க.
அப்போது ரைம்ஸ் கூட என்ன சொல்லுவாங்க, நம்ம நிலா நிலா ஓடிவா அப்படின்னு தான் சொல்லியே தருவாங்க நம்ம இதில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலாவை தன் நண்பனாக, ஒரு சந்திரனை நண்பனாக கொண்டதினால், நண்பனாக கருதியதனால் ராமச்சந்திரன் அப்படின்னு ஒரு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அழகான கதைகள். இதெல்லாம் உங்கள் கிட்ஸ்க்கு சொல்லுங்க. இந்த காலத்தில் அழகான விஷயங்கள் நிறைய நம்மளை சுற்றி இருக்குது. நாம தான் அதை பார்க்க மறுக்கிறோம். அதனால் நம்ம பார்த்து நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு செல்லும்போது அவர்கள் அவர்கள் குழந்தைகளுக்கு கொண்டு செல்வார்கள். ஸோ இது இப்படியே நிறுத்தாமல் இது ஃபுல்லாக வளர்ந்துட்டே போகணும். வம்சம் வம்சமாக இந்த கதைகள், இந்த இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் ஹிஸ்ட்ரி ஸ்பீக்ஸ் இல்லையா? ஸோ அதனால் எல்லாமே சொல்லிக் கொடுங்க. குழந்தையும் நம்ம குழந்தை ராமன் மாதிரி இருந்தால் என்ன ஒரு பெருமை அந்த தாய் தந்தைக்கு இல்லை? ஸோ அப்படியே இருக்கட்டும், அப்படியே ஆகட்டும்.